ரங்க ராட்டின ரகசியம். இது ஒரு மெத்தட். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்றதுக்கான ஒரு ஒரு மெத்தட். ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. பீர்பால் கதையில ஒரு கோடு போட்டுட்டு இதை அழிக்காமையே இந்த கோடை சின்னது பண்ணணும் அப்படின்னு சொன்னதா ஒரு கதை இருக்கும். இப்ப எல்லாரும் முயற்சி பண்ணி தோத்து போகும் பொழுது பீர்பால் வந்து அந்த கோட்டுக்கு பக்கத்துல அதை விட பெரிய கோடு போட்டுட்டு இது பெரிய கோடு, இது சின்ன கோடு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க இல்லைங்களா? இந்த மெத்தடை நம்ம நடு மனசுக்கு பயன்படுத்திக்கலாம். நெகட்டிவான விஷயங்கள் ஒரு 100 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பாசிட்டிவான விஷயங்களை 1000 கிலோ உள்ள கொட்டிட்டீங்கன்னா அது வெளியே வராது. இது ஒரு மெத்தட். அப்ப இந்த அன்பு தியானம்னு சொன்ன பார்த்தீங்களா? அது எதுக்குன்னா நெகட்டிவ் வந்து ஒரு சின்ன கோடா இருக்கு. நீங்க தேங்க் யூ, ஐ லவ் யூ சொல்லி 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 இது பெரிய கோடா போட்டுட்டீங்கன்னா அதுக்கு பவர் இழந்துரும். ரங்க ராட்டின ரகசியம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனி. இது நுணுக்கமான ஒரு டெக்னிக்ங்க. அதாவது நல்லா கவனிங்க. நடுமணம் எப்பொழுதெல்லாம் ஓப்பனா இருக்கும் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அப்போ எண்ணங்களை பதிவிடுறது. இதுவரை கத்துக்கிட்ட டெக்னிக் எல்லாம் ஜெனரலா பதிவு செய்யறது. ஒன்னு புரிஞ்சுக்குங்க. நடுமணம் ஓப்பனா இருக்கும்போது சொன்னா மட்டும்தான் அது நம்பும். நீங்க நடுமணம் க்ளோஸ்ல இருக்கும்போது 1,00,000 முறை சொன்னாலும் அது எடுத்துக்காது.